அறுபடை வீடு கொண்ட கணபதியே. முருகப்பெருமானுக்கு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது. அந்த அறுபடை வீடுகளின் தொகுப்பை காண்போமா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர். இந்த விநாயகரை குறித்து போற்றப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பதாகும். இவரை வழிபட அல்லல்கள் தீரும். விருத்தாச்சலம். இங்குள்ள ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார் என்று பெயர். பேருக்கேற்ப ஆழத்தில் சன்னதி கொண்டுள்ளார். இந்த விநாயகரை துதித்தால் செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நம்மை வந்து சேரும். திருக்கடவூர். எந்த விதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமைய பெற்றிருந்தாலும் அதை அடைய நமக்கு மிக முக்கியமான தேவை நீண்ட ஆயுள். இந்த ஆயுளை அள்ளி வழங்குபவராக திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார் விளங்குகிறார். மதுரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சித்தி விநாயகர் 4ஆம் படை வீடு விநாயகராக கருதப்படுகிறார். மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள் நுழையும் முன்னர் இவரின் தரிசனத்தை பெறலாம். நாம் விரும்புகின்றவாறு காரியங்களை நிறைவேற்றி தருபவராக இவரே உள்ளார். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 5ஆம் படை வீட்டின் அதிபதியாக திகழ்கிறார். அனைத்து பேர்களும் நம்மை வந்தடைந்தாலும் ஞானம் இல்லையேல் அந்த பேர்களால் ஒரு பலனும் இல்லை. அந்த ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள்பாலிக்கிறார். இவர் சிவலிங்கத்தை கையில் தாங்கி அருள் புரிகிறார். சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவபூஜை செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும். திருநாரையூர். திருநாரையூரில் அருள்பாலிக்கிறார் பொல்லா பிள்ளையார். அப்பரும் சம்பந்தரும் பாடிய இத்தலத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகளில் கைமேல் பலன் கிடைக்கும்.